காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் இந்தியன் கல்ச்சர்னு வெளிநாட்டிலலாம் ரொம்பவும் சிறப்பாக புகழறா இல்லையா நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி, அந்த கலாச்சாரம் எந்த அளவுக்கு உயர்வானது அப்படிங்கிறத பற்றி மகாபெரிவா ஒரு அற்புதமான கதை மூலியமாக நமக்கு விளக்கினான். இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிற விஷயம், ஒரு மூதாட்டி ரொம்பவும் வயசாகி உடம்பெல்லாம் திறந்து போச்சு. அவளுக்கு காசி ராமேஸ்வரம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம், அவள் பிரார்த்தனை மாதிரி. அதுதான் கடைசி காலத்தில் தன்னுடைய பாக்கியம் நினச்சிட்டு இருந்தா, மனசிலே நினச்சிட்டு இருந்தா. அவளால் போகக்கூடிய சூழ்நிலையே வரல, உடம்பு ரொம்ப தளர்ந்து போயிடுது. அந்த மூதாட்டிக்கு மகாபெரிவா காஞ்சிபுரத்திலேயே காசி ராமேஸ்வரத்தை காமிச்சிட்டா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சம்பவத்தை பண்ணி காமிச்சா. அதே மாதிரி சதாபிஷேகத்துக்கெல்லாம் பத்திரிகை எடுத்துன்னு வரவாளுக்கெல்லாம் கூட மகாபெரிவா காஞ்சிபுரத்திலேயே சகஸ்திர சந்திர தரிசனத்தை பண்ணி வச்சுடுவா. அது என்னங்கிறதையும் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேள்வியை கேட்குறேன். காஞ்சி பீடாதிபதிகளில் ஒருத்தருக்கு சகஸ்திர சந்திர தரிசன விழா பெரிய அளவில் ஒரு அரங்கத்தில் நடந்தது. அது யாருக்கு நடந்தது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். மகாபெரிவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. காஞ்சிபுரத்தில் எல்லோரும் வந்து நமஸ்காரம் பண்ணி மகாபெரிவாக்கிட்டேருந்து பிரசாதம் வாங்கிட்டு போகிறா. குறை சொல்கிறா, அதிலெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாவா, எல்லாருக்கும் தீர்வு சொல்கிறா. எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் பேர் அப்படியே ஓரமாக ஒதுங்கி நிற்கிறா. அவள் அநேகமாக அவள் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் மகாபெரிவா என்ன பண்ணுறா, ஒரு அணுகத்தொண்டரை கூப்பிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஜலம் கொண்டா அப்படிங்கிறா. ஒரு பாத்திரத்தில் அவர் ஜலம் கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு கைப்பிடி உப்பை கொண்டு வாங்கிறா. அந்த உப்பை அந்த பாத்திரத்தில் போட்டு ஜலத்தில்ங்கிறா. அதில் அவர் போட்டார். சின்னதாக ஒரு ஸ்டூல் கொண்டாங்கிறா. ஒரு ஸ்டூல் கொண்டு வந்து வச்ச உடனே அந்த ஸ்டூலில் மகாபெரிவா உட்காந்துட்டு தன்னுடைய 2 பாதத்தையும் அந்த ஜலத்தில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டுருக்கா. எல்லோரும் குசுன்னு பேசிக்கிறா. மகாபெரிவா நிறையா நடக்கிறா இல்லையா, அதனால் பாதத்துக்கு கொஞ்சம் ஒத்தடமாக இருக்கட்டும்னு தான் இப்படி உட்காந்துட்டுருக்கா அப்படின்னு பேசிக்கிறா. அது காதலையும் உழர்ந்து அப்படியே செச்சுக்கிறா மகாபெரிவா. அடிக்கடி அவள் வந்து வாசப்பக்கம் பார்க்குறா, யாரையோ எதிர்பார்க்குறான்னு தெரியுது. அப்படியே கொஞ்சம் நேரம் ஓடிடுது. அப்புறம் அவள் பார்த்துன்னே இருக்கும்போது வாசல் பக்கத்துலேருந்து ஒரு மூதாட்டி தளர்ந்த உடம்போடு வேர்க்க தள்ளாடினபடியே கிடுகிடுன்னு வரா. மகாபெரிவா கிட்டே வரா. பார்த்த உடனே முகத்தில் ஒரு புன்சிரிப்பு வருது மகாபெரிவா முகத்தில். அந்த மூதாட்டி வந்து நமஸ்காரம் பண்ணுறா சாஷ்டாங்கமாக. மகாபெரிவா கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு கன்னத்தில் போட்டுக்கிறா. மகாபெரிவா பார்க்குறாவா, வந்துட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அணுகு தொண்டரை கூப்பிட்டு ஒரு மாவிலை கொத்து கொண்டா அப்படின்றார். கொண்டு வந்த உடனே இந்த மாவிலை கொத்துனால் அந்த ஜலத்தை எடுத்து அவளுக்கு பிரோட்சனை பண்ணுங்கிறா. அந்த அணுகு தொண்டர் அந்த அவள் காலை எடுத்துட்டா, அதுலேருந்து எடுத்து கீழே வச்சுட்டுருக்கா. அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஜலத்தில் அவர் மாவலியை துவச்சி அந்த அம்மாவுக்கு பிரோட்சனை பண்ணால் அந்த அம்மா அப்படியே பவ்யமாக வாங்கிக்கிறா. அப்புறம் பெரியவா கிட்ட கூப்பிட்றா. வான்னு கூப்பிட்டு பெரியவா கையில் இருக்கிற கமண்டலம் இருக்குது இல்லையா, இந்த கமண்டலத்துலேருந்து ஜலத்தை எடுத்து நல்லா பிரோட்சனை பண்ணுறா. அந்த அம்மாவுக்கு சிலுத்து போச்சு. அப்படியே அந்த பிரோட்சனையை வாங்கி கன்னத்தில் பட்டுன்னு போட்டுக்கிறா. அப்போ அவகிட்ட மகாபெரிவா சொல்கிறா, ராமேஸ்வரம் காசி முடிஞ்சாச்சு, நீ 2 இடத்துக்கும் போய் அதுக்கான பலனை அனுபவிச்சாச்சு, போய்ட்டு வான்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறான். பார்த்துன்னு இந்த வாழை என்ன இதுன்னு புரியல சில பேருக்கு. அப்போ அவளே சொல்கிறா, ராமேஸ்வரம் போகிறது எதுக்குன்னா அங்கே கடல் ஸ்தானம், அதுதான் விசேஷம். அக்னி தீர்த்தம்னா இருக்குது. கடல் ஸ்தானங்கிறது என்ன, உப்பு தண்ணியில் ஸ்தானம். இப்போ அவளுக்கு பிரோட்சனை பண்ணது உப்பு ஜலம், அது கடல் நீர் தான். சன்னியாசி கையில் இருக்கிற கமண்டத்தில் இருக்கிறதெல்லாம் கங்கா தீர்த்தம் தான். காசிக்கு போகிறது கங்கையில் ஸ்தானம் பண்ண தான். அதனால் அந்த கங்கா தீர்த்தமும் அவளுக்கு பிரோட்சனை பண்ணியாச்சு. அவளால் முடியல, பாவம் உடம்பு ரொம்ப தொலைந்து போச்சு. காசி போனோம், ராமேஸ்வரம் போனோன்னு மனசில் நினச்சிட்டே இருந்தா. இன்றைக்கி வந்தால் அவளுடைய அந்த எண்ணம் இன்றைக்கி நிறைவேறி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா விட்டுட்டா. அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு
அவள் ஊருக்கு போய் சேர்ந்த பிறகு அவள் ஊர்லேருந்து யாரோ இங்கே வரா தரிசனத்துக்கு. அப்போ அவள் மகாபெரிவா கிட்ட சொல்கிறா, எப்படி இருக்கான்னு கேட்டா. இல்லை, அவள் போய் சேர்ந்துட்டான்னு. அதாவது மகாபெரிவா அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டா. நம்முடைய இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக அத்வைதிகள், சங்கர பக்தர்கள்லாம் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, உபநயனம் அல்லது விவாகம் பண்ணுறோம், சஷ்டியர்த்த பூர்த்தி பண்ணுறோம், பீமரத சாந்தி பண்ணுறோம், சதாபிஷேகம் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் பத்திரிக்கை போட்டு எடுத்துட்டு முதல்ல எங்கே போவான்னா காஞ்சிபுரத்துக்கு தான் போவாள். அங்கே இருக்கிற நடமாடும் தெய்வமாக இருக்கிறதுனால மகாபெரிவா கிட்ட முதல்ல பத்திரிக்கை வைப்பாள். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறவா கூட உண்டு. ஏன்னா இவரே நடமாடும் தெய்வம். அத்தோட குரு சாட்சாத் பரபிரம்மம்னு சொல்லிருக்கு. பரபிரம்மே அவர் தான். அதனால் மகாபெரிவா கிட்ட வச்சு அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக போய் பெரியவா பிரசாதம் கொடுத்துட்டான்னு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அவள் நடத்துறது வழக்கம். இந்த மாதிரி சுபகாரியங்கள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துக்கங்கள், வியாதி வைக்க, குழந்தைக்கு படிப்பு வரல, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் எல்லாம் கூட அவள் என்ன பண்ணுவான்னா மகாபெரிவா கிட்ட தான் கொட்டுவாள். தெய்வ சன்னிதானம்னு அவகிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவாள். அவள் அத்தனையும் பொறுமையாக கேட்டுண்டு அவளுக்கு சரியான பரிகாரத்தை சொல்லுவாள். நீ வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போ அப்படின்னுவா. நீ சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றுன்னுவா. நீ காமாட்சன் கோவிலில் ஒரு மண்டலம் பிரதட்சணம் பண்ணுன்னுவா. சில பேருக்கு அவள் தன்னுடைய பார்வையினால், கருணையினாலேயே அவளுக்கு என்ன துன்பமோ அதை நீக்கிடுவா. தன்னுடைய தலையில் வச்சிருக்கிற துளசி எடுத்து கொடுத்து இதை ஜலத்தில் போட்டு சாப்பிடுங்கன்னுவா. அப்படி கேன்சரே குணமாயிருக்கு. இப்படியெல்லாம் கருணையோடு அந்த நடமாடும் தெய்வம் அவள் காலத்தில் பண்ணிட்டு இருந்தாள். அதனால்தான் ஜனங்கள்லாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மகாபெரிவா கிட்ட ஓடி முதல்ல அது குறையாக இருந்தாலும் சரி, சுபகாரியமாக இருந்தாலும் தெரியப்படுத்தின்னு இருந்தாள். சில பேர் இதே மாதிரி பத்திரிக்கை, சதாபிஷேக பத்திரிக்கை அடித்து எடுத்துன்னு வருவாள். அதில் சகஸ்த சந்திர தரிசனம் வேணும் அப்படின்னு போட்டு வரும். அதாவது 1000 பிறையை பார்க்கறது. 80 வயசு இருந்தால் 1000 பிறையை பார்த்தான்னு ஒரு கணக்கு. அதுக்கு ஒரு கணக்கு உண்டு. எப்படின்னு கேட்டால், ஒரு மாதத்துக்கு ஒரு பிறை தோன்றும். 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 பிறை ஏற்படும். ஒரு வருஷத்துக்கு 12 பிறை. 80 வருஷம் இருந்தான்னா 12 × 80 960 பிறையை பார்த்துருப்பா. சில மாதத்தில் 2 பிறையும் வரும். அதனால் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 1000 பிறை அப்படின்னு வந்துடும். அது இல்லாத சில பேர் ரொம்ப மைனூட்டாக பார்க்குறப்பா 81வது வயசில் வச்சுப்பா, 83வது வயசில் வச்சுப்பா, 84வது வயசில் வச்சுப்பா, 85 கூட வச்சுக்கிறவா உண்டு. இப்படி வச்சுட்டா தான் சகஸ்திர சந்திர தரிசனம் பூர்த்திங்கிறது அவள் எண்ணம். அப்படியாப்பட்டவாள்லாம் இந்த 80 வயசானவாள்லாம் கூட பத்திரிகை கொண்டு மகாபெரிவா கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணுவாள். அப்போ மகாபெரிவா என்ன கேட்பா, நீ சகஸ்திர சந்திர தரிசனம் பண்ணிட்டியோ அப்படின்னு கேட்பா. அவளுக்கு புரியாது, முழிப்பா. அப்பா அவளெல்லாம் கூப்பிட்டு, நீ காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போ. அங்கேருந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நடந்தே போகலாம். மரத்துலேருந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போனேன்னா அங்கே பிராகாரத்தில் மாவடி இருக்குது, மாமரம். அதுக்கு ஒரு சின்ன பிராகாரம் இருக்குது. அதுக்கு அடுத்து பெரிய பிராகாரம். அந்த பெரிய பிராகாரத்தில் போனேன்னா மூலையில் ஒரு சிவலிங்கம் இருக்குது பெருசாக. அது ஒரே லிங்கத்தில் 1008 லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்ததுக்கு முன்னே அனுப்பிச்சிடுவா. பத்திரிகை வச்சுட்டு வா போவா. அது ஒரே லிங்கத்தில் சுற்றி 1008 லிங்கம் சின்னதாக இருக்கும். அது ராமபிரான் பூஜை பண்ண லிங்கம் அது. அதை தரிசனம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட சொல்லுவாள். பெரியவா உத்தரப்படியே தரிசனம் ஆயிடுச்சுன்னு. அப்போ நீ சகஸ்திர சந்திர தரிசனம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாள். அதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டால், பிறைச்சந்திரங்கிறது ஈஸ்வரன் தன்னுடைய முன்னெத்தியில் வச்சுருக்கார். பிறைச்சந்திரன் தான் சந்திரமௌழி ஈஸ்வரர். அதனால் அதே பிறைநெத்தியை வச்சுருக்கிற சந்திரமௌழீஸ்வரர் ஈஸ்வரன் தானே லிங்க ரூபமாக இருக்கார். லிங்கத்தை தரிசனம் பண்ணால் என்ன, அப்படி சோமாஸ்கந்தரா பண்ணால் என்ன. அதனால் லிங்கத்தை தரிசனம் பண்ண மாதிரி ஒரு 1008 லிங்கத்தை பண்ணிவிட்டதுனால நீ 1000 பிறைச்சந்திரனை தரிசனம் பண்ண பலன் உனக்கு கிடைச்சிருத்துன்னு சந்திரமௌழீஸ்வரர் பூஜை பண்ணக்கூடிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதியாகிய இந்த மகாபெரிவாளுக்கு அனுகிரகம் பண்ணி சந்தோஷப்படுத்துவாள்.
இந்த மாதிரி மகாபெரிவா வந்து பூலோகத்தில் இருந்த காலம் மட்டும் இல்லை, அவள் லோகத்தை விட்டு பாதாள லோகத்துக்கு கீழே போயிட்டா இல்லையா, அப்படி அவள் அதிஷ்டானத்தில் இருக்கிற இந்த காலத்துலேயும் எல்லாருக்கும் அவள் அனுகிரகம் தான் பண்ணிட்டுருக்கா. அதனால் இப்போவும் எல்லோரும் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி எந்த விதமான விசேஷமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஓடி போய் எங்கள் அதிஷ்டானத்தில் மகாபிரிவா கிட்ட சொல்லுவாள். மகாபிரிவா இருந்த காலத்தில் எப்படி பாலு, ஸ்ரீகண்டன், வேதபுரியெல்லாம் அவகிட்ட சொல்லி படித்து சொல்லி அவள் கேட்டு அனுகிரகம் பண்ணுவாளோ, அந்த மாதிரி இப்போது அதிஷ்டானத்தில் குமரேசன் யார் என்ன எடுத்துன்னு போனாலும் படித்து சொல்லுவார். பெரியவா அனுகிரகம் கீழேருந்தே நமக்கு கிடைக்கும். எனக்கே அந்த அனுபவம் ஒன்று ஏற்பட்டது. என்னுடைய சச்சியத்தை பூர்த்திக்கு பத்திரிக்கை எடுத்துன்னு போய் வச்சப்போ பெரியவா கிட்ட படித்து சொல்கிறா. அதிஷ்டானத்தில் பெரியவா கீழே தான் இருக்கா. அதிஷ்டானத்தில் படித்து சொன்ன உடனே அதை அவள் சொல்லி முடிக்கிறா. பெரியவா சிலேருந்து ஒரு சரம் பொட்டுன்னு கீழே விழுது. அது வந்து பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டான்னு கொடுக்குறா. அதை ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வாங்கிட்டு சந்தோஷமாக கொண்டாடினோம். அதனால் அவள் இருந்த காலத்துலையும் சரி, இப்போது அதிஷ்டானத்தில் இருக்கிற காலத்துலையும் சரி, நமக்கெல்லாம் அவர் தொடர்ந்து அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிறையா பேருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். காஞ்சி சங்கர மடத்தில் எந்த பீடாதிபதியினுடைய சகஸ்ர சந்திர தரிசன விழா பிரமாதமாக நடந்ததுன்னா, ஜெயேந்திர சுவாமிகளுடைய சகஸ்ர சந்திர தரிசன விழா சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் ரொம்ப பெரிய அளவில் மிக சிறப்பாக நடந்தது. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கொண்டாடக்கூடிய முக்கிய சம்பவத்தை பார்ப்போம். 21 வெள்ளிக்கிழமை தங்கரடம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய காமாட்சி. शंकर जय जय शंकर